ஹாய். ரொம்ப நாளாச்சு யூடியூப்லேயும் டிக்டாக்லேயும் சினிமா பட விமர்சனம் போட்டு ரொம்ப நாளாச்சு போகிறதே இல்லை. சரி, இன்றைக்கி இது வந்து விமர்சனம் இல்லை, நீங்கள் பார்க்க போகிறது வந்து விமர்சனம் இல்லை, சும்மா ஒரு பார்வைன்னு வச்சுக்கிறோமே. நான் காலையில் படம் பார்த்துட்டேன். காலையில் மலேசியாவில் காலையில் 10 மணி ஷோ வந்து படம் பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டு வந்து இந்நேரம் வரைக்கும் வந்து யூடியூப்பில் இந்த விமர்சகர்கள் படம் பார்த்துட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்க அதையும் பார்த்தேன். யூடியூப் விமர்சனம் செய்கிறவங்க இதையும் பார்த்தேன். இதில் வலைப்பேச்சு, ஃபில்மி கிராஃப்ட்டு இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த பாண்டா கரடி ஒருத்தன் கரடி ஒருத்தன் அவனுக்கு பணம் போய் சேரல உனக்கு. ஊதா சட்டை மேலே எப்போதும் எல்லா படத்தையும் குறை சொல்லுவான், அவனை சேர்க்க வேண்டியதில்லை. இந்த பாண்டாவுக்கு பணம் போய் சேரல போல இருக்கு, அவன் ஒரு மாதிரி சொல்லியிருக்கான். மற்றபடி நிறைய பேர் வந்து நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து சில ஆள், என் ஃப்ரெண்டும் இருக்குது, அதில் கழுவி ஊற்றுது. சரி, அந்தளவுக்கு படம் மோசமா அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். ஒரு படம் வந்து ரெண்டே கேட்டகரி தான் இருக்குது. ஒன்று பார்க்க முடிகிற படம், இன்னொன்று பார்க்கவே முடியாத ஒரு படம். இது ரெண்டு தான், ஓடுற படம் ஓடாத படம். இப்போ இந்த படம் வந்து கூலி படம் வந்து பார்க்க முடிகிற படமா அப்படின்னு கேட்டால், நான் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ரஜினி ரசிகன், அப்புறம் விஜய் பிடிக்கும், இருந்தாலும் வந்து ரஜினி ரசிகன் தான். நான் காலா படத்துக்கு பிறகு வந்து எந்த படமும் வந்து முதல் நாள் வந்து பார்க்குறதில்ல. 2வது நாள் 3வது நாள் இதுக்கு முதல்ல வந்த ரஜினி மக இயக்குன படத்தையே வந்து ஓடிடிலாம் பார்த்த, தியேட்டருக்கு போகலாம். காலா படத்தையே வந்து காலா படத்துக்கு பிறகு வந்து எந்த படம் பார்க்கல. ரஜினி மக டைரக்ஷன் பண்ண படத்தை ஓடிடிலாம் பார்த்தேன். இப்போ ரொம்ப வருஷம் சென்று வந்து மறுநாள் தான் படம் பார்க்குறது. ரஜினி படம் வந்தால் இன்னைக்கு தான் வந்து காலையில் 10 மணிக்கு, ஏன்னா இந்த விமர்சகர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் படம் பார்த்துருவோம், இல்லைன்னா அப்படி குழப்பமாகவே இருக்கும் அப்படின்ட்டு படம் பார்த்துருவோம் அப்படின்ட்டு போய் தேட்டருக்கு போய் படம் பார்த்தேன். படம் இங்கே தேட்டரில் வந்து நம்ம போய் உட்காந்து படம் முடிகிற வரைக்கும் நம்மளை வந்து உட்கார வைக்கதா நெளிய வைக்கதான்னு நம்ம பார்த்தோம்னா 2.25 மணி நேரம் வந்து போரிங் இல்லாமல் ஒரு படம் ஓடுது. அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் படம் பார்க்குறதுக்கு? காசு கொடுத்து ஒரு ஊரில் வந்து 180 ரூபா நினைக்கிறேன், இல்லை 200 ரூபா கொடுத்துருப்பீங்க. மலேசியாவில் வந்து 22 வெள்ளி 50 காசு, 400 ரூபா. இன்னும் இதுக்கு வந்து 400 ரூபா 420 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம். இந்த காசுக்கு தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறதுக்கு ஒருத்தான்னு கேட்டால் ஒருத்து. இந்த வயசில் ரஜினிகாந்த் வந்து இந்த வயசில் இந்த தர்மதுரை படத்தில் உள்ள ஒரு லுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஜெயிலர் படத்தில் பார்க்கையில் கூட வந்து அந்த சில சீன்ல எல்லாம் வந்து அந்த வயசான இது இருக்குல்ல, அது வந்து தாடை இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி தெரியும். இதில் வந்து ரொம்ப மெனக்கட்டுருக்காங்க. வயசான கேரக்டர்லாம் வர்றாப்புல இருந்தாலும் வந்து ரொம்ப வந்து ட்ரெஸ்ஸு, தாடி, விக்கு எல்லாமே வந்து ரொம்ப முயற்சி பண்ணி செஞ்சுருக்காங்க. அதை விடுங்க, படம் எனக்கு திரைக்கதை நாலேஜ், திரைக்கதை பற்றியெல்லாம் திரைக்கதையை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இதே யூடியூப் விமர்சகர்கள் வந்து பாதி வந்து பார்க்கலாம், 2வது பாதி வந்து சரியில்லைன்னு சொன்னேன். டூரிஸ்ட் ஃபேமிலியும் சரி, கழுவி ஊற்றுன மாமன் படமும் சரி, செம்மையாக ஃபுல்லாக படம் நல்லபடியாக ஓடிச்சு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து தலைவன் தலைவியையும் கழுவி ஊற்றுனாங்க, சவுண்டாக இருக்குது அதாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து தேட்டரில் வந்து இன்றைக்கி வரைக்கும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரஜினி படம் அப்படித்தான். இந்த படம் வந்து ரஜினியுடைய நடிப்பும் சரி, சௌபின் ஜாகிருடைய வில்லத்தனம் சரி, வித்தியாசமாக இருக்கும். இந்த வில்லத்தனங்கிறது இதில் வந்து நாகார்ஜுன் மெயின் வில்லனா, சௌபின் ஜாகிர் மெயின் வில்லனா அப்படிங்கிற இது இல்லாமல் 2 பேருக்கும் சமமான இது. படம் வெறும் சண்டை அன்பரி மாஸ்டர் வந்து சண்டை பயிற்சி இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சண்டைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பாட்டும் சரி, எதுவும் சரி, எந்த இடத்துலையுமே நம்ம வந்து போர் அடிக்காமல் ஒரு படம் போகையில் இதை ஏன் வந்து இந்த அளவு வந்து நம்ம ஒவ்வொரு ஆளும் படம் பார்க்குற ஒவ்வொரு ஆளும் வந்து விமர்சனம் பண்ணுற ஒவ்வொரு ஆளும் வந்து விமர்சனம் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுடைய கருத்தை வந்து இப்போ நான் பேசுகிறது அப்படித்தான்னு வச்சுக்கல, அது அவங்க பண்ணுற விமர்சனம் கிடையாது.
அவங்களுக்கு என்ன தோணுதோ வந்து அதை வைக்கிறாங்க. ஒரு விமர்சனங்கிறது வேறு, விமர்சன பார்வைங்கிறது வேறு. ஒரு படத்தை வந்து இறக்கி விட்டுணும், இல்லை இது சரியில்லை இது சரியில்லைன்னா இவங்க என்ன எதிர்பார்த்து போகிறாங்க? ஒவ்வொரு ஆள் இப்போ 1000 பேர் ஒரு தேட்டருக்குள்ளே இருக்கையில் 1000 பேர் 1000 விதமான கற்பனையோட ஒரு படத்தை போய் பார்த்தா அது எப்படி வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்? அதே மாதிரி வந்து லோகேஷ் ஏற்கனவே எடுத்த மாநகரத்தையோ லியோவையோ இல்லை விக்ரம் படத்தையோ வந்து திருப்பி எடுக்க முடியும்? வேறு மாதிரி தானே எடுக்க முடியும், வேறு மாதிரி தானே எடுக்கணும். ஒரு பாணி இருந்தாலும் ஒரு படத்தை எடுக்கையில் வந்து வேறு மாதிரி தான் வந்து எடுத்து கொடுக்கணும். அந்த வகையில் நீ எந்த இடத்துலையும் படம் வந்து தொய்வில்லை. 2.25 மணி நேரம் ஒரு தேட்டருக்குள்ளே வந்து நீங்கள் 2 மணி நேரம் ஒரு படத்துடைய வந்து நீளம் வந்து அதிகபட்சம் 2 மணி நேரம் 10 நிமிஷம், 2 மணி அதிகபட்சம் வந்து 15, 2:15, 1:50லேருந்து 2:15க்குள்ளே இருந்தால் தான் வந்து படம் உட்காந்து பார்க்க முடியும். 2.25 மணி நேரம் அந்த பெரிய படங்கள் வரையில் வந்து இப்போ ஏற்கனவே வந்து கமலஹாசனுடைய தக் லைஃபாச்சும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் 2 இதெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. படம் பக்காவாக ரஜினி ரசிகர்கள் பேக்கேஜுன்னு சொல்லலாம். நார்மல் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ஃபேஸ்புக்கில் கழுவி ஊத்துறாங்கிறதுக்காண்டி யூடியூப்பில் வந்து சில ஆள் வந்து விமர்சனத்தை வந்து படம் நல்லா இல்லைன்னு தப்பாக சொல்கிறாங்கங்கிறத வச்செல்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு போங்க, படம் பிடிக்குதா பாருங்கள். படம் கண்டிப்பாக பிடிக்கும், யாருக்கும் இந்த படம் பிடிக்கும். பக்கா என்டர்டெய்னர் படம், பாட்டு இருக்குது, நல்ல பாட்டு. நல்ல பாட்டுலாம் இல்லை, தேட்டருக்குள்ளே உட்காந்துருக்கையில் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் வந்து அந்த பாட்டு இருக்குது, சண்டை இருக்குது, சரியான பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சரியாக அனிருத் பண்ணியிருக்காப்புல, ஒளிப்பதிவு நல்ல ஒளிப்பதிவு. லோகேஷ் கனகராஜ் வந்து எப்படி வந்து கமலஹாசனுடைய ரசிகராக ஒரு பேம்பாயாக வந்து அந்த விக்ரத்தை எடுத்து கொடுத்தாரோ, அதே மாதிரி ரஜினி ரசிகர்களுக்கு வந்து இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. ரஜினி ரசிகர்களுக்கு பக்கா பேக்கேஜான படம் இந்த படம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுருதிகாசன் ரொம்ப நாள் சென்று கொஞ்சம் இந்த படத்தை வந்து நல்லா நடிச்சிருக்க மாதிரி இருக்குது, ஒரு கேரக்டரோடு இருக்குது. கதையெல்லாம் வந்து நீங்கள் நேரம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி நான் கதை சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு ஒரு தேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் நம்ம தேட்டரில் போய் ஒரு ரஜினியை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒரு நல்ல ஸ்டைலிஷாக பார்த்து ரொம்ப நாளாச்சு, ரஜினியோட ஆக்ஷன் படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நிச்சயமாக போங்க. உங்களை வந்து திருப்திப்படுத்து இந்த படம். அடுத்தவங்க சொல்கிறாங்க காசை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ரஜினி படம் பார்க்கணும், ரஜினி படம் நல்லா இருக்கும் தோணிச்சுனாலும் இந்த படத்துக்கு போங்க, தேட்டருக்கு போங்க, உங்களை திருப்திப்படுத்தும். வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. நான் கூலி பார்த்துட்டேன். பழைய ரஜினி ரசிகனா நான் வந்து பக்கா சின்ன பிள்ளையிலேருந்து முதல் நான் போட்ட சவால்னு ஒரு படம், சின்ன பிள்ளையில் 8 வயசு 9 வயசு இருக்கையில் நான் போட்ட சவால் படம் பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ரஜினியோட எல்லா படம் பார்த்துருக்கேன். 2 படம் அது வந்து நான் அதை இப்போ வரையும் பார்க்கல. நாட்டுக்கு ஒரு நல்லவனும் அதிசய பிறவின்னு ஒரு படம், இது வரைக்கும் வந்து நான் வந்து ரஜினி படத்தில் வந்து பார்க்காத படம். ரொம்ப நாள் சென்றோம். நாள் வந்து போய் பார்த்த படம் வந்து காலாவுக்கு பிறகு வந்து நாள் அதுவும் காலையிலே வந்து போய் பார்த்த படம் வந்து கூலி. செம்ம படம், செம்மையாக ரசிக்கலாம், போய் படம் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில், ரொம்ப நாள் சென்று வீடியோ போடுறேன், அதனால் கொஞ்சம் பெரிய வீடியோவை போயிடுச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். கூலி ஜாலி. பாய்.